சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கம் அபகரிக்கப்பட்ட வழக்கில் நடிகர் ஜெயராமை கைது செய்ய விசாரணை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவார பாலகர் சிலைகள் மற்றும் கதவு நிலைகளில் பதிக்கப்பட்ட தங்கத் தகடுகளில் இருந்து தங்கம் அபகரிக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு தங்கத் தகடுகளை சென்னைக்கு கொண்டு சென்ற உன்னிகிருஷ்ணன் போற்றி மற்றும் தங்கத் தகடுகளை தாமிர தகடுகள் என்று சான்றிதழ் வழங்கிய தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் முன்னாள் தேவஸ்தான தலைவர் பத்மகுமார் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலின் மூத்த தந்திரிகள் கண்ட்ராரு ராஜீவரு, கண்டரரு மோகனராகு ஆகியோர் சிறப்பு விசாரணை குழு முன் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். முன்னாள் தேவஸ்தான அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டு உள்ள நிலையில் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் சபரிமலை கோயில் கதவு நிலைகளை தனது வீட்டில் வைத்து பூஜை நடத்த ஏற்பாடு செய்த நடிகர் ஜெயராமை கைது செய்து விசாரிக்க அதிகாரிகள் முடிவு செய்திருக்கின்றனர். ஆன்லைன் தரிசன டிக்கெட் இல்லாமல் வரும் ஐயப்ப பக்தர்கள் பம்பை செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்திருக்கிறது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை கடந்த 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. நடை திறக்கப்பட்ட முதல் நாளில் இருந்தே கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் பக்தர்கள் பலர் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஊர் திரும்பினர். இதனிடையே கூட்டத்தை கட்டுப்படுத்த ஸ்பாட் புக்கிங் தரிசனத்தை 20,000 5,000 அம்மாநில காவல்துறை குறைத்தது. இதனிடையே தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு மற்றும் ஸ்பாட் புக்கிங் இல்லாமல் வரும் பக்தர்கள் நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு செல்ல அனுமதி கிடைக்காது என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்தது. எனவே நிலக்கல்லில் பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்ததை அடுத்து காவல்துறையினரும் தெரிவித்தனர். இதனிடையே கூட்டத்தை கட்டுப்படுத்த பம்பை, எருமேலி மற்றும் செங்கனூர் ஆகிய இடங்களில் இருந்து உடனடி முன்பதிவு கவுண்டர்கள் மூடப்பட்டன. சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.